என் பேர் தினேஷ். பீமந்தோப்பு வில்லேஜ். நாங்கள் திருவள்ளூர்லேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் இந்த பக்கம் விவசாயம் செய்கிறோம். எங்கள் அப்பா பேர் வெங்கடாஜலம். அவர் விவசாயம் செய்யிருந்தார். அவர் 3 பேர் நாங்கள் செய்கிறோம். அண்ணன் தம்பி 3 பேர். அவன் 2 பேருமே இல்லை, விவசாயம் செய்ய மாட்டான், நான் தான் செய்கிறேன். எங்களுக்கு இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு விவசாயம் பண்ணுற நிலம். அங்கே வந்து வேர்க்கடலை, நெல், கம்பு, தானியம் உதவிகள்லாம் இப்போ தான் ரெடி பண்ணுறோம். கார்மண்டல் ப்ரோமோர் கடை வந்து பைக் நிறுத்திட்டு அங்கே போனேன். வந்து தண்ணி குடிக்கணும்னாங்க. எந்த ஊர் அட்ரஸ் எல்லாம் கேட்டு உட்கார வச்சு ஃபேன் எல்லாம் போட்டாங்க. என்ன பூச்சி மருந்து வேணும்னு கேட்டேன். இது மாதிரி ஃபோட்டோ எடுத்து காமிச்சு இது மாதிரி விவசாயம் பண்ணோம், இது மாதிரிலாம் காட்டினோம். எல்லாம் கண்காட்சி பார்த்து ஃபோட்டோ எல்லாம் காமிச்சது எல்லாம் இது அடிக்கலாம் சொன்னாங்க. சைனிங் வேணுமா, என்ன வேணும், இதெல்லாம் மருந்து இருக்குது, எது வேணுமோ சொல்லுங்கன்னா நாங்கள் தரோம். வேணுமானா நாங்களாம் ஃபீல்டு எல்லாம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இன்னும் வந்து எல்லாமே வந்து ஆந்திராவில் வந்து வந்துக்கிறாங்க ஆளுங்க. தமிழாலும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. கடை வந்து எனக்கு ஒரு வருஷம் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க தெரியும். பக்கத்து ஊர்லன்னா எப்போயோ ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் ஆந்திராவில் போய் கேட்டால் இவங்க பற்றி அதிகமாக சொல்கிறாங்க. இந்த பிச்சாட்டூர் அந்த சைடு நாகலாபுரம் சர்டிஃபிகேட்டெல்லாம் கேட்டால் இவங்க தான் அதிகமாக சொல்கிறாங்க. அங்கே வந்து வேர்க்கடலை, நெல், கம்பு, தானிய உதவிகள்லாம் இப்போ தான் ரெடி பண்ணுறோம். அது வந்து இப்போ தான் க்ரோமர் கம்பெனிலேருந்து வந்து பார்த்து ஃபீல்டெல்லாம் நல்லா சொல்லிக்கிறாங்க. போனாட்டி பண்ணால் இவங்க வரல, இருந்தாலும் 30 மூட்டை ஆயிடுச்சு. இவங்க வந்து பேர் ஒரு 5 மூட்டை எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நெல் பயிர் பரவாயில்ல. பூச்சி மருந்து அவ்வளோ கண்ட்ரோல் ஆகுது. நல்லா வந்து 3 வாட்டி பார்க்குறாங்க, செக் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் கம்பல்சரி வராங்க. கோரமண்டல் க்ரோமர்லேருந்து இங்கே வந்து மீட்டிங் போட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் தலைவர் அவர் போய் திருவள்ளூரில் இருக்குது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அவர் வந்து அச்சு பேர் இது மாதிரி வந்து நான் இங்கே வந்து மீட்டிங் போடுங்க, நல்லா இருக்குது, நான் அச்சான்னாங்க. அவங்களும் ஒரு வாட்டி வந்து மீட்டிங் போட்டு பார்த்தாங்க. அவரால் நாங்கள் ஒரு 10 பேர் போய்க்கிறோம். இப்போது அவங்களால இன்னொரு 10 பேர் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணி அவங்களும் எங்களுக்கு எல்லாம் திருப்தியாக தான் பண்ணாங்க. இப்போ அங்கே போயிட்டு ஃபீல்டெல்லாம் பார்த்தா அவங்களோட பரவாயில்ல, பூச்சி மருந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது, குத்து பூச்செல்லாம் அவ்வளோ வரல. நான் ஒன்று ஃபீல்டு இப்போ ஒரு 5 மூட்டை வந்து எக்ஸ்ட்ரா வந்துருக்குது. போன வாட்டி கூட இந்த மூட்டை 5 மூட்டை எக்ஸ்ட்ரா வந்துருக்குது. அவங்க வந்து ஃபோன் பண்ணால் வந்து பார்க்குறாங்க. இனிமேல் வேர்களில் தான் தெரியணும் அது விவசாயம் பண்ணுறேன். இது மாதிரி நெல்லெல்லாம் வாங்கி கொடுத்தேன். பக்கத்து கல்லில் போய் கேட்டேன், அவங்களும் கொடுத்தாங்க. அதுவும் போட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு இவங்க வராது முன்னாடி தான் நாங்கள் போட்டு பார்த்தோம் திருவள்ளூரில் 4-5 கல். அவங்க வந்து ஃபீல்டு ஒரு வாட்டி வராங்க, ஒரு வாட்டி வரமாட்டாங்க. இது வந்து பேர் அது 40-30 மூட்டை ஆயிடுச்சுன்னா இது ஒரு 33 மூட்டை ஆகுது. நல்லா விவசாயம். இது வந்து 4-5 வாட்டி 10 வாட்டியோட வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க ஆளுங்க. அது வந்து அவ்வளோ வரமாட்டாங்க. கேட்டால் எங்களுக்கு டைம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்றாங்க. இவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போய்க்கிறாங்க 5 பேர். யார் பண்ணாலும் டக்குன்னு வராங்க. மீட்டிங் மட்டும் 4-5 வாட்டி போட்டுக்கிறாங்க இது வரையும். அவங்களோட இவங்க நல்லா பூச்சி மருந்து குவாலிட்டியாக இருக்குது. இவங்களுக்கு நல்லா வேலை செய்யுது, பரவாயில்ல. எனக்கு போன வாட்டியோட பில்லு எல்லாம் அங்கெல்லாம் களை எடுக்கிறதுக்கு ஆளுங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த வாட்டி பரவாயில்ல, அவங்க பூச்சி மருந்து கொடுத்து களை வெட்டுறதெல்லாம் இல்லாமல் இருக்குது. இந்த வாட்டி எடுக்கலை ஆளுங்க இல்லாமல். நாங்களும் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் போய் சொன்னோம். போய் கடையில் வாங்கி போய் அடிச்சுக்கிறாங்க. பரவாயில்ல தினேஷா, நல்லா இருக்குது, இன்னும் நல்லா இருக்கணும். அவங்கள நீங்கள் வந்து கம்மி ரேட்டில் கொடுக்குற மாதிரி சொல்லுங்கள் நீங்கன்னாங்க. நாங்களும் போய் பேசணும். சரி பரவாயில்ல, ஒரு வாட்டி தான் எப்படி இருக்கும், இப்போ தான் வந்துக்கிறோம். நாங்கள் இன்னும் பூச்சி மருந்தெல்லாம் கண்ட்ரோலாக வரும், கம்மியாக நாங்கள் காசெல்லாம் கம்மியாக தரான்னுக்கிறாங்க. நாங்கள் அதிகமாக இப்போ இந்த கடைக்கு தான் நிறைய பேர் வந்து போகிறாங்க. வேறு கம்பெனியில் வந்து அவங்க வரமாட்டாங்க. ஃபீல்டெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. பூச்சி மருந்து இந்த பூச்சி மருந்து அடிக்கணும், அது அடிக்கணும், இது அடிக்கணுன்ட்டு வரமாட்டாங்க. இவங்களும் ஊருக்கு போயிட்டு மீட்டிங்கெல்லாம் போட்டு அப்பப்போ ஆளுங்களை உற்சாகத்தரம் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் ஊரில் ஒருத்தர் வாங்கினாரு, இப்போதைக்கு 30 பேர் 40 பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே 10,000லேருந்து 2,000 20,000 பைசா இவங்கெல்லாம் நல்லா விரும்புகிறாங்க. திருப்பி நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஆக சொல்ல விளைச்சல் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நாற்று விட சொல்லியே வரேன். நாங்கள் விவசாயம் பண்ணால் நல்லா தான் இருக்குது, இன்னும் பண்ணலாம் ஆர்வம் இருக்குது. நான் ஒன்றும் தொழிலாளங்க வந்து செய்ய மாட்டாங்க. எல்லாமே எக்ஸ்ட்ரா காசு கேட்கறதுனால இது பூச்சி மருந்து எல்லாம் இதில் தான் கண்ட்ரோல் பண்ணோம். நாங்கள் டவுனில் இருந்தால் நல்லா இருந்தால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இவங்களுக்கு தான் இது 2ஆவது டைம் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. நாங்கள் இது வாட்டி ஒரு வாட்டி தான் வச்சுக்கிறோம். அது நல்லா இருக்குதுன்றாங்க. ஃபீல்டு கருவு தோட்டில் தான் அடிக்கிறாங்க நிறைய பேர். எங்கே பார்த்தாலும் இவங்க பேர் தான் நிறைய. ஆந்திராவில் எங்கள் மாமா வீட்டு கேட்டால் அந்த ஒரு ஊர் பக்கத்தில் ஏதோ பிச்சாட்டூர் பக்கத்தில் இருக்குதுன்றாங்க. நல்லா தான் இருக்குதுன்றாங்க. அவங்களும் அது மாதிரி தான் யூரியாவோட அதே இறக்கிட்டோம்னா மிக்சரு பொட்டாசி இதெல்லாம் போட ஆளுங்க தேவையில்லை, நாங்களே எச்சு கொடுக்குறான்றாங்க. நல்லா அதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். விவசாயத்துக்கு பூச்சி மருந்து ஆள் இல்லாமல் அடிக்கிறதுக்கு வந்து ட்ரோமர் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறான்றாங்க.
கம்மி ரேட்டாக வருது. அதுமாதிரி அது அவங்களே தராங்க. 5 லிட்ரு வாங்குறது வந்து 1 லிட்டர்லேயே 1 ஏக்கராவுக்கு 1 லிட்டரில் அடிக்கிற மாதிரி நல்லா இது குவாலிட்டி அடித்தா. நம்ம தண்ணி ஊற்றுறதோட கம்மி ஷேப் ஆகுது. ஆளுங்க எல்லாமே ஒரே ஆள் இந்த தடவை போதும், அவங்களோட அடிச்சு கொடுத்துட்றாங்க. வந்து அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப 2000 3000 வந்து அடிக்கிறாங்க. ஒருத்தரெல்லாம் 10,000 15,000 தான் வருவோம். நாங்கள் லேட்டாக வரமாட்டான்றாங்க. இவங்க பரவாயில்ல, 1 ஏக்கரா 2 வந்து அடிச்சுட்டு போகிறாங்க. நல்லா இருக்குது. அதுலேயே நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. ஆந்திராவில் எங்கள் மாமாலாம் சொல்லிக்கிறாரு, நல்லா தான் இருக்கும், நீ அடிச்சு பாரு டவுனில், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதனால் கதிர் வந்து பேர் அடிங்க, கதிர் வந்துட்டு பேர் அடிச்சா வேலைக்கு ஆகுது. அவங்களே சொல்லிடுறாங்க டீட்டெயில் எல்லாம். அவங்களே மருந்தெல்லாம் காஸ்ட்லி நல்லா குவாலிட்டியாக தராங்க. டோன் மூலிமா பூச்சி மருந்து அடிக்கிறது, விவசாயத்துக்கு யூரியா போடுறதுக்கு எல்லாம் வந்து நல்லா சொல்கிறாங்க. அது மூலமாக எங்களுக்கு நல்லது தான் நடக்குது. கெட்டதெல்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு பச்சா. அவங்களுக்கு 500 கொடுக்குது, எங்களுக்கு 300 கொடுத்தா பரவாயில்ல, வந்து செய்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. ஆளுங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. 5 ஏக்கராக்கு 5 பேர் கூலி ஆள் வச்சு தண்ணி ஊற்றி ஒரு டேங்க்கு 20 லிட்ரு 10 லிட்ரு ஊற்றணும். இவங்க ஒரே 10 லிட்ரு 15 லிட்ரு ஊற்றினாவே 1 ஏக்கரை அடிச்சிட்றாங்க. திருப்தியாக இருக்குது மனசுக்கு. அது மாதிரி எல்லாத்துக்கும் விவசாயத்துக்கெல்லாம் ஆளுங்க இல்லாமல் இந்த இது மூலியமெல்லாம் வந்ததுன்னா நல்லா, டோன் மூலியமாக வந்ததுன்னா நல்லாயிருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். எங்கள் அப்பா விவசாயம் செஞ்ச 20 வருஷமா. அப்போ குவாரி வீடு இருந்தது. விவசாயம் கஷ்டமாக இருந்தது. அவர் கஷ்டப்பட்டு இந்த வீடெல்லாம் கட்டினாரு. அதுதான் விவசாயம் மூலமாக அது எல்லாமே கட்டினாரு. எல்லாமே 3 பேர் கல்யாணம் பண்ணி வச்சாரு. இப்போ நான் வந்து பேர் கம்பெனி வேலைக்கு போகிறதுக்கடா, அதில் வந்து அடுத்தவனுக்கு தொழிலாளியாக தான் வேலை செய்தார். விவசாயியில் வந்து நம்ம வேலை செஞ்சோமா நம்மளே முதலாளி. எங்கன்னா கிம்சன் போத்தோன்னா தெம்பா போத்தோன்னா விவசாயம் யாரும் ஃபார்ம், நான் தான் விவசாயி, நானே செஞ்சுக்கிறேன்னு சொல்லலாம் தைரியமாக. அடுத்தவனுக்கு வந்து நம்ம போய் நிற்கணுன்ட்டு அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு எல்லாம் வாங்கினாரு. நான் இப்போ வந்து டிராக்டர் வாங்கிக்கிறேன். அவர் ஓட்ட மாட்டேன், நான் ஓட்டுவேன். இன்னும் கொஞ்சம் நல்லா 10 ஏக்கரை சேர்த்து இன்னும் 20,000 செய்யலாம் ஆசை வருது. இவங்க வந்து இப்போ தான் வந்துக்கிறாங்க. இவங்க எதனா சொல்லலாம், ஐடியாலாம் சொன்னாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ விவசாயம் செய்யணும், எங்கள் பையனை உற்சாகிக்கணும். விவசாயி சைடா இருந்தாலும் அவர் என்ன கேட்குறான்னா, எல்லாமே வசதி இருக்கணும்பா, ஆளுங்களுக்கு பச்சாரி கம்மியெல்லாம் நான் செய்ய முடியாது, எல்லாம் மிஷின் வசதி தான். எல்லாமே இப்போ நடுநறு மிஷின் வந்துருக்குது, பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு மிஷின் இருக்குது, அரைப்பாருக்கிறதுக்கு மிஷின் இருக்குது, தண்ணி பாய்க்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கு மிஷின் இருக்குது. எல்லாம் மிஷினு தான். நம்ம ஒரு ஆள் 100 பேர் செய்கிற வேலை இப்போ மிஷின் வந்து பேர் 2 பேர் முடிச்சுட்டு போயிடுறாங்க. நானும் கற்று கொடுத்தாடி இப்போல்லாம் இட்டுன்னு போகிறேன். அவங்க வயசுக்கு வந்து பேர் நல்லா செய்வாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எதனா ஒரு 5 ஏக்கரான்றது 10 ஏக்கரை செஞ்சு வச்சோம்னா அவங்க ஒரு 15 ஏக்கரை செய்வாங்க. புது டெகான் வச்சு எல்லாம் விவசாயம் செய்யுது நல்லது. ஆளுங்க இல்லாமல் செய்யணும்ப்பா சொல்கிறாங்க. இவங்களும் வரவங்கெல்லாம் நல்லா ரெடி பண்ணி தான் தராங்க. லிஆர் கோரமண்டல்